என்ன வரலாறு இது? இந்த சிற்பம் என்ன சொல்கிறது? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். மூலஸ்தானத்தில் மூலவருக்கு முன்பதாக வலது பக்கம் உள்ள பெரிய தூணில் அற்புதமான பெரிய திமிங்கலத்தை இவர் பிடிக்கிறாரா? மீன்பிடி படலம் என்று திருவிளையாடலில் வருகிற அந்த கதையா? வேறு ஏதேனும் செய்தி உண்டா? சிவபெருமானா? பாண்டிய மன்னரா? வேறு ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு அற்புதமான சிற்பத்தை அடியேன் எங்கும் பார்த்ததில்லை. முக்கியமாக மூலவர் முன்பதாக இது அமைத்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். பாண்டிய மன்னருடைய ஆட்சி இங்கே நடைபெற்ற காரணத்தினால் இதை இப்படி அமைத்திருக்கலாம். விவரம் தெரிந்தவர்கள் விளக்கம் சொல்லுங்கள். மேலும் நிறைய சிற்பங்கள் இந்த திருக்கோயிலில் அற்புதமாக அமைந்துள்ளது. கவனித்து பயன்பெறுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. திருவூர் இது எங்கே இருக்குன்னா, சென்னை பூந்தமல்லி திருமழிசை அரண்வாயில் வழியாக வந்தால் அரண்வாயிலேருந்து இந்த இடம் போகிற வழி திருவூர். சென்னை பூந்தமல்லி திருமழிசை வெள்ளவேடு வழியாக வந்தால் இதுதான் அரண்வாயில். ஆதிசிவம் உழவார பணிக்குழு 944413 பஸ் வந்துடுச்சு. 9444133246. அரண்வாயில் பேருந்து நிறுத்தம். பரவாயில்ல, பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ துரியர்னாலும் பெயிண்ட் போகாமல் நிற்கிது. இது வந்து சென்னை பூந்தமல்லி திருமழிசை அரண்வாயில் எதிர்பக்கம் திருவூர் போகிற வழி. இங்கே வந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. இது நேராக போனால் திருவள்ளூர் போகிற வழி. நம்ம இப்போ திருவூர் போகிறோம். அரண்வாயில் பேருந்து நிறுத்தம். பரவாயில்ல, பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ துரியர்னாலும் பெயிண்ட் போகாமல் நிற்கிது. இது வந்து சென்னை பூந்தமல்லி திருமழிசை அரண்வாயில் எதிர்பக்கம் திருவூர் போகிற வழி. இங்கே வந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. இது நேராக போனால் திருவள்ளூர் போகிற வழி. நம்ம இப்போ திருவூர் போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். வேளாண்மை அறிவியல் நிலையம், நெல் ஆராய்ச்சி நிலையம், திருவள்ளூர் மாவட்டம். கத்திரி வெயில் நல்ல காலமாக இன்றைக்கி வந்து மேகமூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் என்ன ஆறுமே தெரியல. ஓடுது. இங்கே இருக்க பிள்ளையார் கோயில் அருள்மிகு வழித்துணை விநாயகர் என வழங்கும் அருள்மிகு அட்டக பிள்ளையார் திருக்கோயில் மதுரை ஆண்ட 1ஆம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியர் மற்றும் மாமன்னரால் கிபி 1261 கட்டப்பட்டது. அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சந்தான மற்றும் பிரசன்ன ஸ்ரீ வீரராக பெருமாள் ஸ்ரீமான் வீரராகவ ராமானுஜ கைங்கரிய அன்னதானகர் திருவூர். நேரம் மதியம் 2 மணி. எந்தவிடத்தில் லோகத்தின் ஈஸ்வரமான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருக்கின்றாரோ என்று என்ன வரலாறு இது? இந்த சிற்பம் என்ன சொல்கிறது? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். மூலஸ்தானத்தில் மூலவருக்கு முன்பதாக வலது பக்கம் உள்ள பெரிய தூணில் அற்புதமான பெரிய திமிங்கலத்தை இவர் பிடிக்கிறாரா? மீன்பிடி படலம் என்று திருவிளையாடலில் வருகிற அந்த கதையா? வேறு ஏதேனும் செய்தி உண்டா? சிவபெருமானா? பாண்டிய மன்னரா? வேறு ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு அற்புதமான சிற்பத்தை அடியேன் எங்கும் பார்த்ததில்லை. முக்கியமாக மூலவர் முன்பதாக இது அமைத்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். பாண்டிய மன்னருடைய ஆட்சி இங்கே நடைபெற்ற காரணத்தினால் இதை இப்படி அமைத்திருக்கலாம். விவரம் தெரிந்தவர்கள் விளக்கம் சொல்லுங்கள். மேலும் நிறைய சிற்பங்கள் இந்த திருக்கோயிலில் அற்புதமாக அமைந்துள்ளது. கவனித்து பயன்பெறுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.
ஆதிசிவம் உழவார பணிக்குழு 944413 பஸ் வந்துச்சு. 9444133240. திருவூர் இது எங்கே இருக்குன்னா சென்னை பூந்தமல்லி திருமழிசை அரண்வாயில் வழியாக வந்தால் அரண்வாயிலேருந்து இந்த இடம் போகிற வழி திருவூர். சென்னை பூந்தமல்லி திருமழிசை வெள்ளவேடு வழியாக வந்தால் இதுதான் அரண்வாயில். ஆதிசிவம் உழவார பணிக்குழு 944413 பஸ் வந்துச்சு. 9444133240. அரண்வாயில் பேருந்து நிறுத்தம். பரவாயில்ல, பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ துரியர்னாலும் பெயிண்ட் போகாமல் நிற்கிது. இது வந்து சென்னை பூந்தமல்லி திருமழிசை அரண்வாயில் எதிர்பக்கம் திருவூர் போகிற வழி. இங்கே வந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. இது நேராக போனால் திருவள்ளூர் போகிற வழி. நம்ம இப்போ திருவூர் போகிறோம். அரண்வாயில் பேருந்து நிறுத்தம். பரவாயில்ல, பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ துரியர்னாலும் பெயிண்ட் போகாமல் நிற்கிது. இது வந்து சென்னை பூந்தமல்லி திருமழிசை அரண்வாயில் எதிர்பக்கம் திருவூர் போகிற வழி. இங்கே வந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. இது நேராக போனால் திருவள்ளூர் போகிற வழி. நம்ம இப்போ திருவூர் போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். வேளாண்மை அறிவியல் நிலையம், நெல் ஆராய்ச்சி நிலையம், திருவள்ளூர் மாவட்டம். கத்திரி வெயில் நல்ல காலமாக இன்றைக்கி வந்து மேகமூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் என்ன ஆறுன்னு தெரியல. இப்படி ஓடுது. இங்கே இருக்க பிள்ளையார் கோயில் அருள்மிகு வழித்துணை விநாயகர் என வழங்கும் அருள்மிகு அட்டக பிள்ளையார் திருக்கோயில் மதுரை ஆண்ட 1ஆம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியர் மற்றும் மாமன்னரால் கிபி 1261 கட்டப்பட்டது. அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சந்தான மற்றும் பிரசன்ன ஸ்ரீ வீரராக பெருமாள் ஸ்ரீமான் வீரராகவ ராமானுஜ கைங்கரிய அன்னதான ட்ரஸ்ட் திருவூர். நேரம் மதியம் 2 மணி. எந்த இடத்தில் லோகத்தின் ஈஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருக்கின்றாரோ எங்குமே தோன்றிய அங்கு சர்வமங்கலம் ஜெயம் திருவயும் குடிவானனும். ஒரு அதிசயமானது என்னென்னா, பெரிய பெரிய சிவன் கோயில் பெருமாள் கோயிலெலாம் மன்னர்கள் கட்டினதை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் பாருங்கள், தெருவில் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கமே இடமே இல்லை. ஆனால் அருள்மிகு வழித்துணை விநாயகர் சரி, அருள்மிகு அட்டக பிள்ளையார்னால் என்ன அர்த்தமே தெரியல. இது யாருன்னா மதுரையை ஆண்ட 1ஆம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியர் என்னும் மாமன்னரால் கிபி 1261 கிட்டத்தட்ட 800 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது. இத்திருக்கோயில் திருவூர் கிராம மக்களால் திருப்பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் ஜெய வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 10/12/2012 புதன்கிழமை நடைபெற்றது. இது ஒரு அற்புதமான செய்தி. மகிழ்ச்சி. பார்த்துடலாம். பிள்ளையார கதவு மூடி இருக்கு. பிள்ளையார் வணக்கம். பிள்ளையார் வடபழனிலேருந்து வந்திருக்கேன். பிள்ளையார் பார்க்கலாம். அட்டக பிள்ளையார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அட்டக பிள்ளையார். கதவு பூட்டி இருக்கு. சரி தம்பி, இந்த ஊருக்காரு, உங்கள் பேர்? வெங்கடேஷ். வெங்கடேஷ், என்ன பண்ணுறீங்க? நம்ம காக்குலூர் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறேன். சரி சரி. என்ன வயசு? வயசு 30 வயசு. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். வாழ்த்துக்கள் வாழ்த்து. நன்றி நன்றி. குழந்தைங்க? குழந்தைங்க இல்லையா? சரி, சீக்கிரம் வந்துடும். எல்லோரும் வேண்டோம். காக்குலூர் இது டைல்ஸ் நம்ம முன்னாடி அப்பா தான் போட்டாரு. அப்படிங்களா? பாருங்க, ஃப்ரீயாகவே
சரி சரி, திருப்பணி செஞ்சுருக்கீங்க. திருப்பணி பண்ணியிருக்கோம். மன்னரோட பின்னாடி நீங்கள் ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம். 800 வருஷம் முன்னாடி மன்னர், மதுரை ஆண்ட மாமன்னர் வந்து இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காரு. அது வந்து மிச்சம் மீதி இன்னும் மக்கள் வந்து உடைக்காமல் வச்சுக்கான்றது ஒரு பெரிய சாதனை. வந்து இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், 2000 முன்னாடி வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிடுச்சு. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அது என்ன குளமா? இதோட குளம் திருக்குளம். கோயிலுக்கு ஒரு திருக்கோயில் குளம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப வந்து நம்ம ஊர்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு. அப்படிங்களா? சரி சரி, நன்றி நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பேர் என்ன சொன்னீங்க? வெங்கடேஷ். வெங்கடேஷ், வாழ்த்துக்கள். சொல்லுங்கள். இந்த கோயில் உள்ள மூலஸ்தானம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். மேலே விமானம் பார்த்தோன்னா ஃபுல்லாக கட்டியாக தான் இருக்கும். உள்பக்கம். ஆமாம், உள்பக்கம் ஃபுல்லாக கட்ட, மேலே ஃபுல்லாக வந்து கல்லால் செதுக்கப்பட்டது. கருங்கல். சுந்தரப்பள்ளி கட்டினார் இல்லையா? அது வந்து ஃபுல்லாகவே மேலே கல் செங்கல்ல கட்டியிருப்பாங்க, சுண்ணாம்பு வச்சு கட்டியிருப்பாங்க. உள்ள ஃபுல்லாக கட்டிங்காக தான் இருக்கும். மரத்தை நம்ம வந்து புதுசாக புதுப்பிச்சு கட்டியிருக்கோம். இன்னும் அந்த மரம்லாம் இருக்கா உள்ள? இன்னும் இருக்கு. இன்னும் எதுவுமே நம்ம அழிக்கல. பழைய கல் கூட அப்படியே தான் இருக்கு உள்ள. எதுவுமே அழிக்கல. மேலே சும்மா டச்சப் பண்ணி வச்சுருக்கோம். உன்ன கூட பார்த்தோன்னா அந்த கோபுரம்லாம் பார்த்தோன்னா பழைய கோபுரம் தான். எது தான் உடஞ்சிருக்கோ லைட்டாக புதுப்பிச்சு அப்படியே பாதுகாத்துங்க. பெரிய விஷயம். ஏன்னா பழைய கோயிலாம் ஒரே இடிச்சு தள்ளிட்டு பூசி கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பழசை பாதுகாத்துருக்கீங்க. அது உள்ளுக்குள்ளே மரம் இருக்குன்னா நான் என்றைக்குன்னா பிள்ளையார் திறந்து நமக்கு தரிசனம் கொடுத்தா தான் உண்டு. பாருங்கள். சரி, நன்றி நன்றி. தகவல் சொன்ன வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. சீக்கிரமாக அவருக்கு குழந்தை பேர் உண்டாகணும்னு வேண்டிக்கிறோம். என்னென்னு தெரியலன்றாங்க. தம்பி வெங்கடேஷ் வந்து நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுதான் நம்ம போகிற கோயிலா? இப்போ நம்ம திருப்பதி உழவார்பணி நடக்கிற கோயில் அங்கே இருக்குது. அதே தெருவில் இந்த இடத்துல வந்து கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில் தெரியலன்றாங்க. இந்த மாதிரி அந்த ஊரில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கும்போது இந்த தெருவில் இருக்கிறதுக்கு சில இந்த செங்குன்றம், பெரிய பழம், திருவள்ளூர் மாவட்டத்திலலாம் இந்த மாதிரி சிவப்பு கல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது என்ன கோயில் தெரியாமையே வழிபாடு இருக்குது. சுண்ணாம்பு கற்கள். வந்து கருங்கல் வேலைப்பாடு ரொம்ப பாதுகாக்கிறாங்க. இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். அது என்ன கோயிலுன்னு தெரியல. நாங்களாம் ஒரு கோயில் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். சரி சரி, நிச்சயம். வந்து மேற்கு, இது வந்து வடக்க இருக்குல்ல? இது மேற்கு, இது வடக்கு. இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ஆமாம் ஆமாம். அந்த இது உடஞ்சிடக்கூடாது, சிமெண்ட் எல்லாம் போட்டு பூசி வச்சிருக்கோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நல்லோ நினைத்த நலம் பெருக, நல்லோ நினைத்த பெருக. அதுக்கு தான் இந்த மாதிரி பொடி வச்சுக்கோம். கொஞ்சம் வெளிச்சம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரு. இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி வழிகாட்டுற தம்பி வெங்கடேஷ் அவர் நல்லா இருக்கணும். குடும்பத்தினர் மற்றும் இந்த உழவார பணி செய்கிற ஆதிசிவம் உழவார பணிக்குழு அன்பர்கள். ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த பிறகு. இந்த மாதிரி புராதனமான இந்த கோயில் போதும், அவ்வளோதான். புராதனமான கோயிலுடைய வரலாறு வெளியே வந்து இந்த கட்டணத்துடைய அமைப்பு காரணம் புரியல. இந்த இடத்துல என்ன கோயில் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அம்மன் கோயில் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். சித்தருடைய ஜிஎஸ் மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா நமக்கும் சித்தருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதில் ஏதோ சித்தர் சமாதி இங்கே இருந்திருக்கணும். அது காலப்போக்கில் இருக்கணும். அதனால தான் நம்மளை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி. தகவல் சொன்ன வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. சிங்காண்டீஸ்வரருடைய உத்பலாம்பாள் திருக்கோயில், சிங்கேஸ்வரன், திருவூர். தம்பி வெங்கடேஷ் அவர்கள் மண்ணெல்லாம் பூசி புதுப்பிச்சிருக்காங்க. உழவார் பணி நடக்குது. இன்னும் யாரும் சாப்பிட்லையா? கோயில் நல்ல பழமையானது, பெருசாக இருக்குது. சொந்த மண்டபம்
திருக்கோயில் அருள்மிகு சிங்காண்டீஸ்வரர் உடனுரை உட்பலாம்பாள். அருள்மிகு சிங்காண்டீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ உட்பலாம்பாள் திருக்கோயில், சிங்கேஸ்வரம், திருவூர், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு 6/20/25. இத்திருத்தலம் திருக்கோயில் குருஸ்தலம். 1861ஆம் ஆண்டு முதலாவது ஜடவர்ம சுந்தரபாண்டியன் என்கிற அரசர் அவர்களால் கற்கோயிலாக கட்டப்பட்டது. பிரதோஷ நாளன்று மூலவரையும் அம்பாளையும் பிரார்த்தித்து தொடர்ந்து 3 பிரதோஷத்திற்கு கலச பிரார்த்தனை செய்தால் திருமணத் தடங்கள், புத்திர பாக்கியம் இல்லாமல் போன்ற தோஷங்கள் நீங்கி திருமண பிராப்தி, குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல கோரிக்கைகள் நிறைவேறும். மூலவர் ஸ்ரீ சிங்காண்டீஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ உட்பலாம்பாள், விநாயகர் ஸ்ரீ அத்திமுக விநாயகர் வெளியே வாசலில் இருக்கார். முருகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வள்ளல் குமரன். காலம் 13ஆம் நூற்றாண்டு, சுமார் 800 வருடங்கள். தலவருஷம் வில்வமரம். பாடியவர்கள் புலியூர் சிவராஜ சுவாமிகள். திருவிழாக்கள் சித்திரை தமிழ் புத்தாண்டு, சித்திராப்பண்டு, முதலாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், சித்திரை மூல நட்சத்திர விழா. அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த டெம்பிள். தொடர்பு 9884069977, கே சுப்பிரமணியன் 8754210850, இருக்கல் யார் சாந்தகுமார். குருப்பேச்சு 11:05 முடிஞ்சு வச்சா. ஆதிசிவம் பிறந்தநாள் கொண்டாடலாம். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். பெரியவங்க அத்தனை பேரும் குழந்தைங்கள ஆசீர்வாதம் செய்யணும். திருச்சிற்றம்பலம். ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் தமிழ்ல. ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணும்போது முடியலாம். கேக் வெட்டிட்டோம். பாடி முடிச்ச பிறகு தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது முன்னாடி யாரும் மூவ் பண்ணாதீங்க. எல்லாம் இப்ப யாரு எத்தனை பர்த்டே பேபி எத்தனை பேர்? ஐயா வாங்க. எல்லா பர்த்டே நிக்கிறேன் அங்க பாரு. யார் ஹாப்பி பர்த்டே சொன்னது? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் பகைவினி இல்லாத உடலும் கலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் சாகாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் பெருவாழ்வு வாழ மண்ணில் நல்ல வண்ணம் வாழாமைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் ஐயா குழந்தைங்க பேர் சொல்லுங்க. குழந்தைங்க பேர் அம்மாக்கா சொல்லி விடுங்க. குழந்தைங்க பேரு அடுத்து வேதாந்தே ஹர்ஷவர்தன். சொல்லுங்க எல்லாரும் பேரும் சொல்லி விடுங்க ஐயா.
அப்புறமா திரவியா, சூர்யா, ஜெய் சூர்யா, ராமச்சந்திரன் குழந்தை 14 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்த்துக்கள். கேக் வெட்டி திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அன்னம்பாளிப்பு எடுத்துக்கணும். நம்ம ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நம்மளுடைய ஆதிசிவம் உழவார பணிக்குழு குழுவிற்கு வந்து நம்ம வழிபாடு என்ன, ஏன் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஐயா உரை, இந்த ஆலயத்தோட வரலாறு. சரி, இந்த உழவாரப்படி என்ன ஆதிசிவம் உழவாரப்படி இங்க வந்து பண்ணதுக்கு முதல்ல வந்து பண்ண முடியாது. அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் அப்பதான் அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கியது. சும்மா சாதாரணமாக பண்ணிட முடியாது. நம்ம வந்து அது மாதிரி அதாவது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது, அதனினும் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறத்தல் அறிது, அதனினும் அரிது கல்வி ஞானமும் கல்வி நயத்தல் அறிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தர்மமும் செய்தல் அறிது, தானமும் தர்மமும் செய்தவராயின் வானவர் நாடு வழி திறந்தல். தானம் தவம்னாக்கா நீங்கள் 1000 ரூபாய் 5000 ரூபாய் 10,000 கொடுக்குறது தானம். நீங்கள் இது மாதிரி பண்ணுறது கூட இது ஒரு தானம். தவம் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து 10 நிமிஷம் மலைக்கு போய் தான் பண்ணணும், ஆற்றுல உட்காந்து பண்ணணுன்றதுலாம் தவம் அது இல்லை. அதுவும் தவம் தான். பட் இங்கே வந்து பண்ணுறதே ஒன்று. இந்த மட்டும் காசு இருந்தால் கொடுங்க, கல்வி இருந்தால் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, அதுவும் ஒரு தானம் தான். காசு இருந்தால் கொஞ்சம் அள்ளி கொடுக்குறத விட கொஞ்சமாக கொடுங்க. வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இன்னொன்று, பேசுறது நல்லது பேசணும். அதாவது உண்மையே பேசுறதுனாக்கா அது சாத்தியப்படுற வேலையா தெரியல அது. அதனால உண்மை, அதாவது சிவம்ன்றது வந்து அன்பும் உண்மையும் தான் சிவமே. அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னா, அன்பே சிவம்னாரு. அதாவது அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையை கூட அன்பால அடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பு இருந்தாலே சிவம் இருக்கும்னு அது ஒரு ஐதீகம் சொல்றது அது. அதனால நீங்க வந்து பண்ணது ரொம்ப சிறப்பா இருக்குது. நல்லா பண்ணீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாம் அந்த பிறந்த குழந்தைங்களுக்கும் நல்லா
சௌகரியமா சந்தோஷமா சகல சௌபாகியத்தோட எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. கோயிலை பற்றி சொல்லுங்க. கோயில் வரலாறு. இது வந்து 1261 ஆண்டு. இன்னொரு விஷயம், இப்போ இவ்வளவு பேர் வந்தீங்க, இந்த கோயில் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? வேற எதுவுமே பார்க்கல நீங்க? வரலாறு கோயில் இருக்கு. நவகிரகம் பாத்தீங்களா? நவகிரக சந்நிதி இருக்கா? தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி 4 கோயில் தான் இருக்கு. ஆனா இந்த கோயில் வெளியில தெரியல யாருக்கும், யாருக்குமே தெரியல. தெரிஞ்சது வந்து ரொம்ப பிரபல்யமா இருக்கிற பெரிய பெரிய ஊர்ல இருக்கிறது மட்டும் தான் தெரியும். திருவூர்ல இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. திருவூருன்னு பேர் வந்து சாதாரண ஊருக்கு பேருக்கு திரு சிதம்பரத்துக்கே திரு கிடையாது, தெரியுமா? சிதம்பரத்துக்கே திரு கிடையாது. ஆனா நம்ம ஊருக்கு திருவூர், திருவள்ளூர் மாவட்டம். அது திரு எழுந்து அருளிய ஊர் தான் இது. திரு எழுந்து அருளிய ஊர், அது பேர் பெருசா இருக்குது. திரு எவ்வளூர்னாங்க. திரு எவ்வளூர் மறுபடியும் மறுபடி அதுதான் திருவள்ளூர் ஆச்சு. இந்த கோயில் வந்து 1261 முதலாவது சுந்தரபாண்டியன் கட்டினது. அதுக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் அது இருந்தது இல்லையா? ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் கற்கோயிலா கட்டினாரு. அதற்கு முன்னாடி வந்து ரிஷி சிங்கர் என்றவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காரு. அது எத்தனை வருஷம்ன்றது குறிப்பு தெரியல. வரல. நம்ம கல்வெட்டில் தெரிஞ்சது வரையும் பார்த்தீங்கன்னா 1261 வந்து முதலாவது ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் தான் கற்கோயிலா கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, மதுரையில் பாண்டிய மன்னர் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அவங்கெல்லாம் வந்து புதுப்பிச்சு பண்ணது. அதுக்கு பிறகு மறுபடியும் அப்படியே காலப்போக்கில் அப்படியே கெட்டு போச்சுன்னா ஆள் இல்லாம இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பிறகுதான் இங்க இருக்கிறவங்கலாம் வந்து சாமி அந்த நவகிரகம் பத்தி சொல்லுங்க. அந்த நவகிரகம் ஏன் இல்ல? இப்ப அங்க நவகிரகத்துக்கு பதிலா மூலவரை வணங்கினா போதும். நவகிரகம் மொத்தமே ஐயா கிட்ட இருக்கு. ஐயா நவகிரகத்தின் நவகிரக தலைவர் அவர் தான், நவகிரகத்துக்கு அதிபதி அவர் தான். இப்போ ஆகையினாலதான் இங்க நவகிரகம் இல்லை. அது பெரிய அதாவது இந்த கோயிலில் மெருகணும்னால ஒரு பெரிய விசேஷம் இருக்கணும். இல்லைனாக்கா சாதாரண மரம் மாட்டோம். ஏன்னா நவகிரகம் இல்லாத எந்த கோயில் இப்போ சாதாரண பிள்ளையார் கோயிலில் பார்த்தா நவகிரகம் இருக்கும், இந்த கோயிலில் கிடையாது. இது அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கோயில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு அது ஏனோ தெரியல, இது சரியா தெரிய வெளியே வரல. நவகிரகத்துக்கு தலைவர் இருக்கு. அஷ்டதிக்கு பாலகர் ராஜகோபுரத்துக்கு வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் வந்து வச்சிருக்காங்க. அதனால நவகிரகங்கள் வந்து சன்னதி கிடையாது. சன்னதி வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சன்னதி இல்லை, அது மாதிரி இருக்கு. இது வந்தாக்கா இப்போ நமக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் நவகிரகத்துக்கு உங்களுக்கு அதுக்கு உண்டானது எதுனா பண்ணணும்னா அது இங்கே வந்து ஐயாவுக்கு பண்ணாலே போகிறோம். அதே மாதிரி இங்கே அருட்பெருஞ்சோதியும் இங்கே இருக்கார். வள்ளல் பெருமான் அவரும் இருக்காரு. ஸோ இங்கே எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பண்ணது இந்த வாரம் வந்து பண்ணது இங்கே நீங்கள் வெளியிலேருந்து வந்து பண்ணவங்களுக்கும் இங்கே இருக்கிற மகளிர் மன்ற எல்லா உறுப்பினருக்கும் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் பேர் ஐயா? பேர் சொல்லிடுங்க. அவர் பேர் திருமூர்த்தி ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 வருஷமாக தான் வந்து புதுப்பிச்சு. இதுக்கு முன்னாடி விமலன் ஐயா, சவுந்தரராஜன் ஐயா, சுப்பிரமணிய வாத்தியார் இவங்க, அதுக்கப்புறம் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலில் வந்து கடைசியாக உழவார பணி செஞ்ச டீம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க வந்திருக்கீங்க. ஆதிசிவனுக்கு தான் உங்களுடைய இது வந்து 15வது இதுவா? இது 17வது உழவர பணியா? நீங்க 15 வருஷம் கழிச்சு 15 ஆண்டு ஆயிருக்கு. இது வந்து அவர் வந்து உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, சிங்காண்டேஸ்வரர் வந்து உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. உங்க உழவார பணி குழுக்கு திருக்கோயில் சார்பா நாங்க பெரிய அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா, நம்ம மகளிர் மன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து போறோம். வருஷம் முழுக்க தொண்டு செய்யக்கூடியவங்க நீங்க தான். மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு, ஊர் மக்கள் தான் முன்னணி. அவங்க இருந்தாலும் எதுவும் நடக்காது. உள்ளூர் மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மகளிர் குழு வந்து மகளிர் மன்றமா வந்து ஒண்ணு உருவாக்கி இவங்க தான் மாசம் வந்து 2வது வாரத்துல சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தனியா இருக்காங்க. இருந்தாலும் கூட இவங்க பண்ற மாதிரி ஒரு ஊழியம் யாரும் எங்கேயுமே பண்ணல. ஒரு சில பேர் சொல்ல முடியல. சித்தர் பத்தி சொல்லுங்க. சிற்றம்பலம் நம்ம உழவார பணி இங்கே வந்து இன்னைக்கு வந்த உடனே ஐயாண்ட ஒரே வார்த்தை சொன்னார்,
ஐயா இது பணி செஞ்ச முடிச்ச கோவில் மாதிரியா இருக்கு. நாங்க உழவார பணி செஞ்சு முடிக்கும் போதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஆனா நாங்க வந்து பணி செய்ய வரும்போதே இருக்கு அப்படின்னு. அதற்கு காரணம் வந்து இவங்கதான். அவங்க அத என்னமோ எப்படி மெயின்டைன் பண்ணமோ அந்த அளவு மெருகேற்றினதுனாலதான் எங்களுக்கு இன்றைய உழவார பணி செய்யக்கூடிய பணிகள் வந்து குறைச்சு இருந்தது. செடி வெட்டக்கூடிய வேலைகள், மற்றபடி வாட்டர் வாஷ் பண்றது, இந்த வேலை மட்டுமே இருந்தது. எல்லா ஊர்லயும் தாய்மார்கள் வந்து இது முன்னணி எடுத்து எல்லா ஊர்லயும் நல்லா இருக்கும், எல்லா மக்களும் நல்லா இருக்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம். மேன்மேலும் உங்களுடைய இறை தொண்டு தேவை, இறை அருள் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வந்து வழிபாடு பண்ணி அவர் தான் பிரதிஷ்டை பண்ணது. அதுதான் இங்க சிங்கேஸ்வரன் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிரதிஷ்டை பண்ணும்போது அடியன் ரிஷிசிங்கர்ன்றவர் தான் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு தான் இதுதான் நிறைய விஷயங்கள். ஆதிசிவம் உழவார பணிக்குழு, மணவாள நகர், ஐயா ஞானசேகரன் அவர்கள். சக்தியியல் சிவல் என்ற மாதிரி ஆதிசிவத்துக்கு ஒரு சக்தி. அம்மா பேர் சொல்லுங்க. பேர் சரஸ்வதி அம்மா. நன்றி நன்றி. ஞான சரஸ்வதி, ஞானசேகரோட சேர்ந்த ஞான சரஸ்வதி. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பினால தான் நம்ம இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம். இது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, பாக்கியம். ஏற்கனவே நம்ம குழந்தைவேல் சாமி சித்திரை நம்ம மணவாள போலிவாக்கத்தில் தேடும் போது ஐயா தான் நமக்கு முழு தகவல் கொடுத்தாரு. அதனால தான் பங்குனி மாதம் அவருடைய குரு பூஜையை கலந்துட்டு பல சித்தருடைய திருப்பணிக்கு ஐயா வந்து முக்கிய காரணம். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கு உதவி செய்யும் அன்பர்கள், நண்பர்கள், உழவாரக்குழு பணியாளர்கள் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலா கோடி சித்தர்கள் வேண்டி வேண்டுகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜெயகாந்த் ஜெயகாந்த் இங்க பாரு இங்க பாரு. குழந்தை பிறந்தநாள் தான் சாக்லேட் கொடுக்குறாரு எல்லாரும். இங்க பாரு தாத்தா பாரு. ரொம்ப குழப்பிட்டீங்க ஜெயகாந்த். வணக்கம் சொல்லு. நன்றி சொல்லு. எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் எனக்கு சரி இரு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. சிங்காண்டீஸ்வரர் சாமி வந்து மதுரை ஆண்ட ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனால் 1261ஆம் ஆண்டு 800 ஆண்டுகள் முன்பு பிரதிஷ்டை பெற்றார். அவரை சாமி இந்த ரிஷிசிங்கன்ற முனிவர் தான் வந்து இங்கே இந்த கோயிலை உருவாக்குனதாக சொல்கிறாங்க. ஆனால் கற்கோயில் கட்டினது மன்னர். சாமி ரிஷிசிங்கன்ற முனிவர். இந்த முனிவருடைய சிலை இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சிவலிங்கம் கூடுதலாக இருக்குது. அம்பாள், உட்பலாம்பாள், அருமையான கோயில். 800 வருஷம் முன்னாடி இப்போ வந்து புதுப்பிச்சு நல்லா கட்டியிருக்காங்க. சாமிகிட்ட நம்ம யோகடங்கள் வச்சு எடுக்கிறது வழக்கம். நல்லோர் நினைக்க நலம் பெருக, நல்லோர் நினைக்க இங்கெல்லாம் நன்றி நன்றி. இந்த நெருக்கு இந்த மாதிரி கருங்கல் சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது. நடராஜர், நடராஜர், மாதிரி இருக்குது. கற்பூரம் ஏற்றாது. சிவன் மீன் பிடிக்கிறார்ல, அந்த மீனவரை வந்தார்ல, அந்த வரலாறு மதுரை பாண்டிய மகன்கிட்ட கட்டினதுனால அந்த கதையை அப்படியே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இப்படி இந்த சிற்பம் வச்சுருக்காங்கன்னா அது
ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குது, ஊர் புத்தின்னு சொல்லுவேன், மதுரைக்காரங்க பண்ண வேலை. இந்த மாதிரி சிற்பம் நான் எதுவுமே பார்த்ததில்லை. எத்தனை கோயில் போயிருக்கிறோம். இந்த மீனுக்கு மேலே எங்கே உட்காந்து கையில் வந்து மீனுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்து டவுன் பண்ண முடியுமா? சாமி பெயர் சிங்காண்டீஸ்வரர். உள்ள வள்ளலார் படம்லாம் வச்சுருக்காங்க. அன்னதானத்துக்கு புகழ்பெற்ற இடம். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு அந்த மதுரை முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அவருடைய அருளாலும் அவருக்கே இங்கே குரு பூஜை பண்ணுறாங்க. சித்திரை மாதம் மூல நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. இதை பாருங்க, இந்த வரலாறு மீனவனா சிவபெருமான் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த இடத்துல ஒரு கையில் யோகதண்டம் மாதிரி வச்சுருக்காரு. இது என்ன இது? இதுதான் வந்து ரிஷ்யசிங்கர் முனிவர். இவர் இங்கே தவம் செஞ்சு தான் இந்த கோயில் உருவானது. அதுக்கு பின்னாடி மன்னர் கட்டியிருக்காரு. இந்த வெளிச்சம் இல்லை, லைட் போடலாம். நிறைய திருவிழா நடந்திருக்கு, அது இந்த படங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நவகிரகம் இல்லாத இடம். மழை பெஞ்சுதான் நான் இல்லை ஆரம்பிச்சிருக்கேன். சொந்த மண்டபம், ஐவர் சன்னதி, சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர், சேக்கிழார். மழை வருது, நல்ல கோடை வெயில். இந்தியாஜாது ராஜாதிராஜ ராஜ மாத்தாண்ட மதுரை ஆண்ட முதலாம் ஜடாவர்ம சுந்தரவர்ம பாண்டியன் பராக். இங்கே பாருங்க, முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் 1861ஆம் ஆண்டு இத்திருக்கோயிலை கட்டிய மன்னர். பிறந்த நட்சத்திரம் சித்திரை மூலம். திருவூர் சிங்கேஸ்வரம், திருவள்ளூர் மாவட்டம். வசந்த மண்டபம். மகிழ்ச்சியாக இருக்குது கோயில். என்னென்னா இது ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் எடுத்து செய்கிறதுனாலே அந்த மகளிர் குழுவினர் வந்து எடுத்து செய்யனாலும் சுத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து உழவர் பண்ணி வந்தவங்க அவங்களால முடிஞ்ச இந்த எந்திரங்கள் வச்சு இந்த மாதிரி கழுவுறது, வண்ணம் பூசுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. பிள்ளையார் 2 பிள்ளையார் இருக்கார். விழும்ப விநாயகர், நர்த்தன விநாயகர். பிள்ளையார் கோயில் அது பாரியம். அத்திமுக விநாயகர் அங்கே இருந்தது. வெளியே ஒரு அத்திமுக விநாயகர் இருந்தது. வள்ளலார் அருளாசையோடு கட்டப்பட்ட விநாயகர் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் தனிவர். வள்ளலார் அருளாசை, வள்ளலார் காலத்தில் வள்ளலார் இருக்குது, பாடல் ஏற்றிருக்கான்னு நினைக்கிறேன். திருக்கோயில் மண்டபம், மரக்கதவு, பிரபை, கலசங்கள் 2004 அதை புதுப்பிச்சிருக்காங்க. ஹத்தி முகம்னு தெரியல. ஹத்தினா இது யானை முகம், அப்படி ஒரு பொருள் இருக்குது வடமொழியில். மழை வருது, மாலை நேரம். நல்லா சித்துபுத்தி விநாயகர் வருது. அதாவது இதெல்லாம் வந்து மூலஸ்தான பின்பக்கம் இந்த எந்திரங்களை வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. அது ஒரு மிஷின் தான் வச்சு. இது என்ன மிஷின்? இதுக்கு என்ன பேர்? இந்த மிஷினுக்கு என்ன பேர்? வாட்டர் வாஷ் மிஷின். இந்த எந்திரம் மூலமாக தண்ணி அடித்து அப்படியே இந்த மாதிரி வேகமாக தண்ணி அடிக்கணும். வள்ளல் குமரன், முருகனுடைய பேர் வள்ளல் குமரன். வள்ளலார் அருளாசோடு கட்டப்பட்ட அருள்மிகு. பாருங்க இந்த மாதிரி. ஐயா ஒரு நிமிஷம், அடிங்க. இந்த மாதிரி வாட்டர் வாஷ்லாம் பண்ணுறாங்க.
எந்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத தூசி எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாம் அவங்களாம் ஓடிடும். கொஞ்சம் தூசி வந்து போகலாம், ஒன்றும் போக முடியாது. இதுதான் உழவாரை பண்ணி செடி கொடியெல்லாம் இருந்தால் எடுத்துருவாங்க. வள்ளல் குமரன் எல்லாரும் எல்லாத்தோட கஷ்டப்பட்ட முருகன் இது தூக்கி இருக்கா முருகா. வில்வ மரம் கோயிலுக்குள்ளே இருக்கும். சித்தர்கள் சிவன் கோயிலில் வில்வ மரம் இருக்கும். அங்கே வழிபாடு தனியாக பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா நம்ம கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவமோடு இது இருக்குது. அதுதான் காரணம் தெரியல. எல்லாம் மழை கொட்டு மழை தண்ணி பாருங்கள் மேலேருந்து அப்படியே வருது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த பக்கம் வேடர் கண்ணப்பர் வில்வ மரம் 3 மரம் இருக்குது. இந்த வீடம் ஏன் இந்த மாதிரி வச்சாங்கன்னு தெரியல. 4 பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. வில்வ மரம் இந்த மந்திரமூர்த்தீஸ்வரன் பேர் வச்சுருக்காங்க. மந்திரமூர்த்தீஸ்வரர் வில்வ மரம் நிறைய வச்சுருக்காங்க. நல்லது. கர்ப்பத்தில் காய போட்டாங்க, மழை வந்துருச்சா. வள்ளல் குமரன் அதாவது பழனி முருகன் அவங்க என்னோடு கொடியோம் ரிசோர்ட்டெல்லாம் இங்கே பாருங்கள் நவகிரக சன்னதியெல்லாம் கிடையாது. ஆனால் இது இந்த இடத்துலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த கோபுரம் அந்த தென்னை மரம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஏமாந்த முதல் நனைஞ்சிரும். மழை நின்று நிதானமாக பெய்யுது. நல்லூர் நேற்று ஒரு முருகன் சன்னதி, இந்த பக்கம் அம்மன் சன்னதி, அது சிவபெருமான் சன்னதி. மழை நல்ல மழை பெய்யுறது. இங்கே காற்று அப்படி அடிக்குது. இந்த வள்ளலார் சன்னதி ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப பாவம் நஞ்சாச்சு. துர்க்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் சன்னதி பக்தர்கள் வணங்கும் முறை. அதாவது கோயிலுக்குள்ள வரும்போது எந்த சிவன் கோயிலுக்குள்ளே வரும்போது மானசீகமாக சண்டிகேஸ்வரர் தான் கோயிலுக்கு மேலாளர் இன்சார்ஜ் பொறுப்பாளர். அவருக்கு நம்ம உள்ளுக்குள்ளே மனசில் அனுமதி வாங்கினா உள்ளே வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இங்கே என்ன போட்டிருக்கோன்னா பக்தர்கள் வணங்கும் முறை. தியான நிலையில் உள்ள சண்டிகேஸ்வரன் தங்கள் வேண்டுதலை முறையிட்டால் ஈசனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். கை தட்டாமல் வணங்க வேண்டாம். அதாவது கோயிலுக்கு நம்ம வெளியே போகும்போது நான் விபூதி கூட நான் கொண்டு போகல, கோயில் சேர்த்து நான் கொண்டு போகலன்னு சண்டிகேஸ்வரத்தை காமிச்சிட்டு போகணும். அதுக்கு தான் கையை காமிக்குது. எங்கள் மக்கள் கை தட்டி ஒன்று பண்ணுவாங்க. அன்னதானம் கடப்பள்ளி சிங்கார சூரியன் சிங்கார சந்திரன் சிங்கார சந்திரன் அன்னதானம் வெளியே உள்ள எல்லாருடைய ஞானசபைக்கு பக்கத்தில் தியான மண்டபம் இருக்குது.
என்னென்னா தியான மண்டபம் தான். சரி, ஓகே. படம் வச்சுருக்காங்க, எங்கோணத்தில் அமைச்சிருக்காங்க வடலூரில் இருக்கும்போது. இங்கே இவ்வளோ பெரிய சிவலிங்கம் நந்தி எப்படி வச்சாங்க, ஏன் வச்சாங்க, எந்த காலத்துக்குன்னு தெரியல. தனியாக தியான மண்டபம் ஏதோ படங்கள்லாம் இருக்குது. நந்தி இவ்வளோ பெரிய லிங்கம் வச்சு எது தியான மண்டபம் போட்டிருக்காங்க. உள்ளே போகிற மாதிரி இல்லை, மத்தியானம் இருக்கு. சிங்கார பைரவர் உண்மையாக பாதுகாக்கிறாங்க. கற்பூரம் ஏற்றாது ஏற்றாதுன்னு 250 அரியவகை மூலிகை கூடி சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்த நடந்தவர்கள் இதெல்லாம் நன்மைதான். ஸ்ரீ சங்கந்திகள் திருவூரினில் தெய்வோடு அமர் சிவனே. விதைகள் கொடுக்குறேன், அதாவது புதங்க அது இந்த கார்னரில் பொறுத்தணும். யார் வரட்டு இருமா, ஒன்றாகாது. அது குச்சிப்படாமல் நெருப்பு தான் பண்ணேன். இருமா, லேசாக பிடிச்சா போதும். ஓரம் வாங்கி அது போதும், அவ்வளோதான். பிடிச்சிக்கோங்க. போதும் மேலே போதும் கையெழுத்து, அவ்வளோதான். போதும். இது வாங்க, முன்னாடி வந்து வேண்டிங்க. அடுத்த வழி விடுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 250 வகை மூலிகைப்பொடி சிறப்பியாகும். இந்த ஆதிசிவம் உழவார பணிக்குழுக்கு பங்கு கொண்டவர்கள், உடன் ஒத்துழைப்பு தந்தவர்கள், நன்கொடையாளர்கள், உடல் உழைப்பு தந்தவங்க, ஆலோசனை தந்தவங்க, வருகை தந்தவங்க, வாழ்த்து சொன்னவங்க. நம்முடைய திருவூர் முருகா சிவன் கோயில் வந்துட்டு சிவனை தவிர எந்த கோயில் போனாலும் அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. உள்ளத்துல தான் இருக்காரு. சிங்காண்டீஸ்வரர் உடனுரை உட்பலாம்பாள். இதில் வந்து என்னன்னா, மூல தருவரையில் இன்னொரு முறை பாருங்கள். வலது நம்ம நின்று சாமியை பார்க்கும்போது, மூலவரை பார்க்கும்போது வலது பக்கம் ஒரு தூணில் ஒரு பெரிய மீன் சின்னம் இருக்குது. அந்த மீன் மேலே சிவன் உட்காந்து தவம் பண்ணுறார். அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. சிவன் மீனவராக வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் மீன் மேலே உட்காந்து தவம் பண்ணுறாரு, அழகாக பண்ணுறாரு. அது ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னொரு மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய சிற்பங்கள் இருக்குது இந்த கோயிலில். பொறுமையாக பார்க்கணும், ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணணும். பின்னாடி வந்து மந்திரமூர்த்தின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து கண்ணப்பனாருடைய உருவம் வச்சுருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். வேகமாக வந்துட்டு போகிறோம். இது 250 வகை மூலிகைப்பொடி சிறப்பியாகும். நல்லோர் நினைத்த நலம்பெருக நம்ம ஆதிசிவம் உழவார பணிக்குழு மேலும் உலக அளவில் சிறப்புடன் பல்வேறு திருப்பணிகளை தொடர்ந்து செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லோர் நினைத்த நலம்பெருக வருகை தந்த அனைவருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா மூலமாக நமக்கு குழந்தைகள் சித்தருடைய வரலாறு தெரிஞ்சு அதை போய் பார்த்து அது திருப்பணி செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அவருக்கு கூடுதலாக நன்றி சொல்லிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி வைங்க. வடபணியில் இருக்குது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம்பெருக. வாங்க முன்னாடி வாங்க. மனசுல வேண்டின்னு வைங்க. ஓரமா வைங்க. உங்களோட வேண்டுதல் தான் எங்களோட வேண்டுதல். நல்லோர் நினைத்த நலம்பெருக. வாங்க ஐயா, வாங்க சொல்லுங்க. நல்லோர் நினைத்த நலம்பெருக. ஓரமா வைங்க. வைங்க, ஓரமா வைங்க. போதும் சும்மா வச்சிருங்க, போதும். நல்லோர் நினைத்த நலம்பெருக. வச்சிட்டீங்களா? வைக்கலையா? இங்க நல்லோர் நினைத்த நலம்பெருக. நல்லோர் நினைத்த நலம்பெருக. வைங்க, ஓரமா வைங்க. நல்லோர் நினைத்த நலம்பெருக. இந்த மகளிர் குழு எல்லாம் வந்துட்டாங்களா? போயிட்டாங்களா? அவங்க சரி, ஓகே. சொல்லலாமா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம்பெருக. வாங்க. நல்லோர் நினைத்த நலம்பெருக. ஓரம் வைங்க. அந்த பையனையே வந்து போட சொல்லு. சொல்லலாமா?
அந்த வரலாறு மதுரை பாண்டிய மகன்கிட்ட கட்டினதுனால அந்த கதையை அப்படியே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இப்படி இந்த சிற்பம் வச்சுருக்காங்கன்னா அது ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குது, ஊர் புத்தின்னு சொல்லுவாங்க, மதுரைக்காரங்க பண்ண வேலை. இந்த மாதிரி சிற்பம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எத்தனை கோயில் போயிருக்கிறோம். இந்த மீனுக்கு மேலே எங்கே உட்காந்து கையில் வந்து மீனுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ண முடியுமா? சாமி பெயர் சிங்காண்டீஸ்வரர். உள்ள வள்ளலார் படம்லாம் வச்சுருக்காங்க. அன்னதானத்துக்கு புகழ் நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு அந்த மதுரை முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அவருடைய அருளாலும் அவருக்கே இங்கே குரு பூஜை பண்ணுறாங்க. சித்திரை மாதம் மூல நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. இதை பாருங்க, இந்த வரலாறு மீனவனா சிவபெருமான் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த இடத்துல ஒரு கையில் சித்தர் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள் ஜீவ சமாதி, சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் கூட்டம் நிறையா வரும்ல நாளைக்கு. நல்லூர் நினைத்த நலம் பெறுக. இந்த படம் போலிவாக்கம் இலுப்பேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்குது. வணக்கம், உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. நம்ம திருவூரில் இந்த அற்புதமான அட்டக விநாயகர் திருக்கோயில் குறித்த தகவல்கள் வழங்கிய நண்பர் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. மற்றும் அவர் தொடர்ந்து அந்த ஊரில் நிறைய இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள் நிறையா இருக்குது. அது என்ன ஏதுன்னே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆய்வாளர்கள், சிவன் திருக்கோயில் திருப்பணி செய்கிறவங்க எல்லாரும் இந்த பகுதிக்கு கூடுதலாக கவனம் செலுத்தி வருகை தந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த தொடர்ந்து வர காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூகுளில் இந்த ஊரை பற்றி போட்டு பார்க்கும்போது இங்கே நிறைய குகைகள் இருக்குது, அது இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. எனக்கு நேரம் இல்லாதனாலையும் சூழ்நிலை இல்லாதனாலையும் நம்ம உழவார பணியை மட்டுமே காணொலி செஞ்சுருக்கோம். இன்னும் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா 2-3 நாள் தேவைப்படும் போல் இருக்குது. வாய்ப்புள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெருவில் போகிற போது ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் அப்படி தான் நின்று பார்த்து அது பூட்டி இந்த நேரத்தில் அதை மட்டும்தான் வீடியோ எடுத்துருந்தேன். நல்லக்கிழமை என்னை அழைத்து செல்ல வந்த நண்பர் வெங்கடேஷ் அது குறித்து தகவல் சொன்னார். இல்லைன்னா அவர் சொல்லலைன்னா அது உள்ள மரத்துலேயே ஆனால் 800 ஆண்டுகள் முன்பு மரத்தால் செய்யப்பட்ட கோயில் கோபுரம், அதுவும் பிள்ளையார் கோயில் கோபுரம் அப்படின்றதெல்லாம் ஒரு எவ்வளோ அற்புதமான விஷயம். அதுவும் ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலை ஒரு மன்னர் 800 ஆண்டுகள் முன்பு கட்டியிருக்காருன்றது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மதுரை மன்னன் பாண்டிய மன்னன் இங்கே வந்து கட்டியிருக்காருன்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கோயில்கள் தான் நம்ம வந்து மன்னர்கள் கட்டியிருப்பாங்கன்னு நினச்சிருக்கோம். சிவன் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலையும் மன்னர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்குரிய கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் இருக்குதுன்றது ஒரு வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் பக்தியுடைய மக்களுக்கும் ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பல்வேறு செய்திகள்லாம் அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வருது, காணாமல் போகுது, இல்லாமல் போகுது. நிறைய இளைஞர்கள் இதை மீட்டெடுக்கிறாங்க. அந்த மாதிரி மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபடுகிற அனைவருக்கும் நன்றி. அவங்களுடைய திருவடி பணிந்து வணங்குகிறேன். மகிழ்ச்சி நன்றி. இந்த வாய்ப்பு வழங்கிய ஐயா ஞானசேகரன், ஆதிசிவம் உழவாரப்பணி குழு நிர்வாகி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இந்த திருக்கோயிலில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த மூலவர் தனியாக சிவலிங்கம் அம்பாலோடு இருக்கும்போது தனியாக ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு ஒரு நந்தி தனியாக இருக்கார். அது ஒரு தனி கட்டடமாகவே அமைஞ்சிருக்கு. தனி சன்னதியாக தியான மண்டபமாக அமைச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இங்கே வந்து நவகிரகம் கிடையாது. மூலவரை வணங்கினால், அதாவது இறைவனை வணங்கினால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். தனித்தனியாக நவகிரகத்தை போய் தேடாதீங்க அப்படின்றது தான் சைவ சமயத்தினுடைய சிறப்பு. அந்த நவகிரக வழிபாடு என்பது பிற்காலத்தில் ஏற்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இந்த கோயில். இன்னும் உள்ளத்தில் சிவனை வைத்தால் இந்த அடியாருக்கு அவை நல்லனவேன்னு திருஞான சம்பந்தர் பாடல் இருக்குது. அதை கோளறு பதிகன்னு சொல்லுவாங்க இல்லையா, இருக்கும். அது என்ன ஆச்சுன்னா, அவர் சொல்ல வந்தது இறைவனை நம்ம மனதுக்குள்ளே நினச்சிட்டா நீங்கள் தனியாக பரிகாரம்ட்டு போகாது, சுத்தாதீங்க அப்படின்றது தான் அவருடைய கருத்து. தன்னுடைய பாடலில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் சன்மார்க்கத்தை வழங்கிய வள்ளல் பெருமான் திருஞான சம்பந்தர் பாடல்களையும்
மாணிக்கவாசகர் பாடல்களையும் திருமூலர் பாடல்களையும் கவனிக்க சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம எதையுமே கவனிக்கிறதில்லை. அந்த வகையில் இந்த ஸ்தலம் மிக சிறப்புடையது. நிறைய சித்தர்கள் வந்து தவம் செஞ்சுருக்கக்கூடியது. மேலும் இந்த ஊரில் மற்ற பகுதியில் என்ன இருக்குதுன்னு தெரியல, எல்லாம் வருங்காலம் அதை வெளிப்படுத்தணுன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க வரலாற்று ஆராய்ச்சிக்காகவும் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்று தத்துவங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் இருக்கிற அனைத்து அன்பர்கள், உழவார பணி அன்பர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், குறிப்பாக இந்த சமயத்தில் வந்து இளைஞர்கள் நிறைய ஆர்வமாக இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இளைஞனாக இருந்தபோது நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருந்தோம், தவிர போய் இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. அப்போதைய சூழ்நிலையில் எதுவுமே செய்ய முடியாது. விழிப்புணர்வு குறைவு, ஆற்றல் வசதி கிடையாது. இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா உதவிக்கு நிறைய பேர் வர்றாங்க, வாய்ப்பு தொழில்நுட்பம் நல்லா கை கொடுக்குது. யூடியூப்பு அது இதுன்னு அதெல்லாம் ஒரு இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. அனைவருக்கும் திருவடி பணிந்து வணங்குகிறேன். சமர்ப்பணம், இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன். ஐயா ஞானசேகரன் அவர்கள், ஆதிசிவம் உழவார்பணி குழுவின் நிர்வாகி மற்றும் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். அவங்க மூலம் தான் இந்த காணொலியை நம்ம பதிவிட முடியும். இந்த தகவலாம் வந்து மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி நன்றி. ஏற்கனவே சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் அமைந்திருக்க சாது சத்குரு குழந்தைவேல் சாமியுடைய சமாதி ஆலயம் மற்றும் அவர் தவம் செய்த இயேசு சச்சானந்த மடம், இது குறித்த தகவல்களுக்கெல்லாம் இந்த ஆதிசிவம் உழவார்பணி குழு அன்பர் ஞானசேகரன் அவர்கள் தான் காரணம். அவருக்கு மீண்டும் நன்றி. இனி எல்லாம் நன்மையே, எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக. இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணாலைகள், பில்லி சூன்யம், தொடரும் கவலை, கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகவளர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை 9382689814. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.